ஹலோ ஹலோ அருளா? யா. ஒரு லவ் சர்வே பண்ண போறோம். உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்கணும். ஓகேனா? சரி சொல்லுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாக்கா. ஓகே. எத்தனை வருஷமா? கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் இருக்குங்க. அது என்ன ஒரு 10 வருஷம் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு தெரியலையோ? 10 வருஷம் தாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் மறந்து வச்சுக்கா. ஓஹோ, உங்களுக்கு குழந்தைகள் யாராவது இருக்காங்களா? புரியுதா? அது என்ன ரொம்ப யோசிச்சு சொல்றீங்க, உங்களுக்கே தெரியலையா? தெரியல, தெரியும். டக்குன்னு அதான் கணக்கு பண்ணேன் எத்தனை பிள்ளைங்கன்னு. அதான். ஐயோ, சொல்லுங்க. அவ்வளவு பிள்ளைங்களா உங்களுக்கு? ஓகே. ரெட் ரோஸ் வந்து காதலுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. எல்லோ கலர் ரோஸ் வந்து எதுக்கு? என்ன கலர் ரோஸா? ஐயோ, பார்க்கவே இல்லையா அந்த மாதிரி ரோஸ். நான் ரோஸ் கொடுத்ததே இல்லக்கா. வைஃப்க்கு இத்தனை வருஷமா நீங்க ஒரு பூ கூட கொடுத்தது இல்லையா? இல்லங்க, கொடுத்தது இல்லக்கா. ஒரு மல்லிகை வாங்கி கொடுத்தேன், சாமி படத்துக்கு போயிட்டாங்க. சரி, அது மேட்டர் விட்டுருங்க. சரி, அப்ப எப்ப போய் ப்ரொபோஸ் பண்ணீங்க ஏதாவது? அப்ப ஒரு 2-3 நாள் செஞ்சு போயிட்டு பேசினேன். சரி எல்லாம் கேட்டா உங்க வைஃப் பேரை கேட்கல பாத்தீங்களா? பேரு வந்து ராஜேஷ்கா. சரி, ராஜேஷ் வந்து உங்களை பயங்கரமா திட்டாங்க வச்சுக்கோங்க. சரி, அவங்களை எப்படி சமாதானப்படுத்துவீங்க? என்ன அவங்க திட்டாங்கன்னா நான் எப்படி அவங்க சமாதானப்படுத்த முடியும்? என்னதாங்க சமாதானப்படுத்த? சரி, ஓகே. அவங்க வந்து நல்ல சைஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? நல்ல சைஸ் போட்டாங்கன்னா குறைக்க சொல்லுவேன். சாப்பாடு எல்லாம் குறைக்க சொல்ல மாட்டீங்களா? அதாங்க, சைஸ் குறைக்க சொன்னா சாப்பாடுலாம் தாங்க ஆட்டோமேட்டிக்கா தாங்க குறைப்பாங்க. நம்மளோட கன்சல்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரு கொஞ்ச நேரம் இருங்க, அவர் உங்ககிட்ட பேசுவாரு. சரிக்கா. ஹலோ. சொல்லுங்கண்ணா. சார், உங்க ஸ்கோர் எல்லாம் ரொம்ப பேடா இருக்கு சார். ஏன்னா அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த லவ், அந்த உணர்வை வந்து நீங்க வெளியாக்கணும். உணர்வை வெளியாக்கணுமா? தினமும் நீங்க எழுந்திரிச்சோன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லணும். ஐயோ, நான் 3 மணிக்கு அந்த சேலைக்கு வந்துடுறேன். நான் ஐ லவ் யூ சொல்றது. ஓகே, அது போன்ல சொல்லிக்கலாம், இல்லனா வாட்ஸ்அப் அனுப்பிக்கலாம். ஓகே. ஓகே, ஆனிவர்சரி எப்போ வருது தெரியுமா? அது எனக்கு தெரியலண்ணா. நான் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஐயோ. ஓகே பாஸ், நீங்க என்ன செய்யுங்க, அந்த தேதியில இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. அதாவது நல்லா டின்னர் கூட்டிட்டு போறீங்க, ஐ லவ் யூ 3 வாட்டி சொல்றீங்க. ஐ லவ் யூ 3 வாட்டி சொல்லணுமா? சரி, 5 வாட்டியும் சொல்லிக்கலாம். ஓகே, ரைட். ஏன் பாஸ் இது போய் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே தான், ரைட் தான், சொல்லிடுவோம். ஓகே, அப்போ வந்து உங்க மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எது? மனைவிக்கு பிடிச்ச சாப்பாடு எது கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்களா? அக்கா கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஏய், ஐயோ, அப்படியெல்லாம் முடியாது சார். நல்ல ஒரு சாப்பாடு என்ன விரும்பி சாப்பிட, சிக்கனா இல்ல? இப்ப எதையுமே சாப்பிட மாட்டாங்க. ஓகே ஓகே. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, அந்த சமையல நீங்க சமைக்க கத்துக்கணும். ஓகே, இப்போ அட்வைஸ் எல்லாம் போதுமா? போதுண்ணா. ஓகே ஓகே, ரிசப்ஷனிஸ்ட் பேசுங்க, அவங்க கவுத்தி பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஹலோ. சொல்லுங்க. என்ன உண்மையா சொன்னா இங்க காமதிக்கிறாங்க. நீங்க உங்களோட வைஃபோட எத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணிட்டீங்க, எப்படி இதெல்லாம் நீங்க மறக்கலாம்? நம்ம வேலைக்கு போறோம், இன்னைக்கு உள்ள தேதி கூட சமயத்துல மறந்துடுவோம். சரி, இப்ப நான் உங்களுக்கு இந்த லவ் சர்வேயோட மோட்டிவ் என்னன்னா, மனசுல வந்து லவ் ஃபீலிங்க உருவாக்குறதா. ஓகேவா? ஓகே. சரி, இப்போ வந்து ட்ரைனிங் பண்ணிக்கோ. வைஃப் கிட்ட எப்படி ஐ லவ் யூ சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. நல்லா கேட்டுக்கங்க. ஓகே, சொல்லுங்க. ஐ லவ். அலுவலமே சொல்றீங்க, நானே சொல்றேன் இல்லைங்க. ஐ லவ் யூ. இது நம்ம காத்துன் பிள்ளைங்க சொல்ற மாதிரி இருக்கு பாஸ். ஓகே ஓகே, நான் உங்களுக்கு சாம்பிள் தரேன். ஐ லவ் யூ ராஜேஷ், நீதான் என்னோட உயிர். ஐ லவ் யூ ராஜேஷ், நீதா என் உயிர். அப்புறம் அபிராமி. யாரு அபிராமி? ராஜேஷ் சொல்லுங்க. ராஜேஷ், இது மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, ஃபீலிங் வேணும் தெரியுமா? ஃபீலிங். ஐயோ, ஃபீலிங்ன்றீங்க, அதுதான் வர கொஞ்சம் கஷ்டமாச்சு. சரி, அப்ப அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, கடைசியா சொல்றோம். சரியா? சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஓகே. ஐ லவ் யூ ராஜேஷ். ஐ லவ் யூ ராஜேஷ். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? நான் முதல்ல நினைச்சேன்க்கா. சூப்பரா இருக்குண்ணா. ஹலோ அருளா? ஒரு லவ் சர்வே பண்ண போறோம். உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்கணும். ஓகேனா? சரி சொல்லுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாக்கா. ஓகே, எத்தனை வருஷமா? கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் இருக்குங்க. அது என்ன ஒரு 10 வருஷம் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு தெரியலையோ? 10 வருஷம் தாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் மறந்து வச்சுக்கா. ஓஹோ, உங்களுக்கு குழந்தைகள் யாராவது இருக்காங்களா? அது என்ன ரொம்ப யோசிச்சு சொல்றீங்க, உங்களுக்கே தெரியலையா? தெரியும். டக்குன்னு அதான் கணக்கு பண்ணேன் எத்தனை பிள்ளைங்கன்னு. அதான். ஐயோ, சொல்லுங்க. அவ்வளவு பிள்ளைங்களா உங்களுக்கு? ஓகே. ரெட் ரோஸ் வந்து காதலுக்குன்னு சொல்லுவாங்க. எல்லோ கலர் ரோஸ் வந்து எதுக்கு? எல்லோ கலர் ரோஸா? ஐயோ, பார்க்கவே இல்லையா அந்த மாதிரி ரோஸ். நான் ரோஸ் கொடுத்ததே இல்லக்கா. வைஃப்க்கு இத்தனை வருஷமா நீங்க ஒரு பூ கூட கொடுத்தது இல்லையா? இல்லங்க,
கொடுத்ததுல அவருக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தேன், சாமி படத்துக்கு போயிட்டாங்க. சரி அது மேட்டர் விட்டுருங்க. சரி அப்ப எப்ப போய் ப்ரொபோஸ் பண்ணீங்க ஏதாவது? அப்ப ஒரு 2-3 நாள் செஞ்சு போயிட்டு பேசினேன். சரி சரி எல்லாம் கேட்டேன், உங்க வைஃப் பேரை கேட்கல பாத்தீங்களா? பேரு வந்து ராஜேஷ்கா. சரி ராஜேஷ் வந்து உங்களை பயங்கரமா திட்டாங்க வச்சுக்கோங்க. சரி அவங்களை எப்படி சமாதானப்படுத்துவீங்க? என்ன அவங்க திட்டாங்க, நான் எப்படி அவங்க சமாதானப்படுத்த முடியும்? என்னதாங்க சமாதானப்படுத்த? சரி ஓகே, அவங்க வந்து நல்ல சைஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? நல்ல சைஸ் போட்டாங்கன்னா குறைக்க சொல்லுவேன். சாப்பாடு எல்லாம் குறைக்க சொல்ல மாட்டீங்களா? அக்காங்க சைஸ் குறைக்க சொன்னா சாப்பாடுலாம் தாங்க ஆட்டோமேட்டிக்கா தாங்க குறைப்பாங்க. நம்மளோட கன்சல்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரு கொஞ்ச நேரம் இருங்க, அவர் உங்ககிட்ட பேசுவாரு. சரிக்கா. ஹலோ. சொல்லுங்கண்ணா. சார் உங்க ஸ்கார்ல ரொம்ப பேடா இருக்கு சார். அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த லவ் அந்த உணர்வை வந்து நீங்க வெளியாக்கணும். உணர்வை வெளியாக்கணுமா? தினமும் நீங்க எழுந்திரிச்சோன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லணும். ஐயோ நான் 3 மணிக்கு அந்த சேரைக்கு வந்துருந்தேன், நான் இங்க ஐ லவ் யூ சொல்றது. ஓகே, அது போன்ல சொல்லிக்கலாம், இல்லனா வாட்ஸ்அப் அனுப்பிக்கலாம். ஓகே ஓகே. ஆனிவர்சரி எப்போ வருது தெரியுமா? அது எனக்கு தெரியலண்ணா. நான் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே பாஸ், நீங்க என்ன செய்யுங்க, அந்த தேதியில இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. அதாவது நல்லா டின்னர் கூட்டிட்டு போறீங்க, ஐ லவ் யூ 3 வாட்டி சொல்றீங்க. ஐ லவ் யூ 3 வாட்டி சொல்லணுமா? சரி 5 வாட்டியும் சொல்லிக்கலாம். ஓகே ரைட். ஏன் பாஸ் இது போய் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே தான் ரைட் தான் சொல்லிடுவோம். ஓகே, அப்போ வந்து உங்க மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எது? மனைவிக்கு பிடிச்ச சாப்பாடு எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்களா? அக்கா கரெக்டா சொல்லிருக்காங்க. ஏய் ஐயோ அப்படியெல்லாம் முடியாது சார். நல்ல ஒரு சாப்பாடு என்ன விரும்பி சாப்பிட, சிக்கனா இல்ல? இப்ப எதையுமே சாப்பிட மாட்டாங்க. ஓகே ஓகே. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா அந்த சமையல நீங்க சமைக்க கத்துக்கணும். ஓகே, இப்போ அட்வைஸ் எல்லாம் போதுமா? போதும். ஓகே ஓகே, ரிசப்ஷனிஸ்ட் பேசுங்க, அவங்க கவுத்தி பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஹலோ. சொல்லுங்க. சொல்றான் உண்மையா சொன்னா இங்க காமதிக்கிறாங்க. நீங்க உங்களோட வைஃபோட எத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணிட்டீங்க, எப்படி இதெல்லாம் நீங்க மறக்கலாம்? நம்ம வேலைக்கு போறோம், இன்னைக்கு உள்ள தேதி கூட சமயத்துல மறந்துடுவோம். சரி இப்ப நான் உங்களுக்கு இந்த லவ் சர்வே மோட்டிவ் என்னன்னா மனசுல வந்து லவ் ஃபீலிங்க உருவாக்குறதா. ஓகேவா? ஓகே சரி இப்போ வந்து ட்ரைனிங் பண்ணிக்கோ, வைஃப் கிட்ட எப்படி ஐ லவ் யூ சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நல்லா கேட்டுக்கங்க. ஓகே சொல்லுங்க. ஐ லவ் யூ. அலுவருமே சொல்றீங்க, நானே சொல்றேன் இல்லைங்க. ஐ லவ் யூ. இது நம்ம காத்துன் பிள்ளைங்க சொல்ற மாதிரி இருக்கு பாஸ். ஓகே ஓகே, நான் உங்களுக்கு சாம்பிள் தரேன். ஐ லவ் யூ ராஜேஷ், நீதான் என்னோட உயிர். ஐ லவ் யூ ராஜேஷ், நீதா என் உயிர். அப்புறம் அபிராமி. யாரு அபிராமி? ராஜேஷ் சொல்லுங்க. ராஜேஷ், இது மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, ஃபீலிங் வேணும் தெரியுமா? ஃபீலிங். ஐயோ ஃபீலிங்ன்றீங்க, அதுதான் வர கொஞ்சம் கஷ்டமாச்சு. சரி அப்ப அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க, கடைசியா சொல்றோம். சரியா? சொல்லுங்க. ஓகே நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஓகே. ஐ லவ் யூ ராஜேஷ். ஐ லவ் யூ ராஜேஷ். இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? நான் முதல்ல நினைச்சேங்க. மாட்டுனீங்களா? இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா.